7 மணிக்கு ஃபோன் பண்ணதுக்கு 8 மணிக்கெலாம் வந்துருவோமான்னு சொன்னா. மணி 9 ஆகிப்போச்சு. இன்னும் நான் தான் பண்ணியிருக்கான்னு தெரியலையே. அத்தை, நீங்கள் எதுக்கு வெளில உட்காந்துருக்கீங்க? அவர் வரும்போது வருவார், நீங்கள் போய் படுங்க போங்க. ஏண்டி அவனுக்கு ஃபோனை போடு. இன்னும் என்ன பண்ணியிருக்கான்னு கேளு. 8 மணிக்கெலாம் வந்துருவேன்னு சொன்னா. மணி 9 ஆகிப்போச்சு. இன்னும் வந்துன்னு இருக்கான். அத்தை, அவருக்கு வேலை முடிஞ்சிச்சா? மாமாக்கு தான் கொஞ்சம் வேலை இருக்குதா, அதனால தான் அங்கே இருக்கிற மாமா கூட. நாளைக்கு வேறு அந்த இலையை கடலையும் விட்றாங்க இல்லையா, அதெல்லாம் உள்ளே வச்சு யாரை கட்டியிருக்காங்களா, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு ஃபோன் பண்ணி சொன்னார் எனக்கு. உனக்கு ஃபோன் பண்ணானா? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்லவே இல்லையா. இங்கே கல்யாணம் ஆச்சுன்னா சுத்தமாக அம்மாவை மறந்துடுறானுங்க. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணுமே காத்துன்னு இருப்பாள். அந்த அக்கறைலாம் கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது உனக்கு. சரி, கொஞ்சம் பால் குடிக்கிறீங்களா? பால் காய்ச்சி எடுத்துனவா? வேணாண்டி. கறி குழம்பு மீன் குழம்பு எல்லாம் சாப்பிட்டு திம்முன்னு இருக்குது. வெத்தலை தான் வேலை சொன்னான். அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெத்தலையை பார்க்க கொஞ்சம் சேர்த்து மென்னு வச்சுக்க, அர்ஜென்ட் ஆகிடும். அதுக்கு தான் அவன் வேலை சொன்னேன். வந்தானே கொஞ்சம் மெனு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுறேன். வரவே மாட்டேங்கான். ஐயோ, இவ்வளோ தானே. எங்கள் அம்மா வச்சிருப்பாங்க வெத்தலை, கேட்டுருந்தா தந்துருப்பாங்களே. வேணா அவங்க அம்மாட்ட எல்லாம் கேட்காத. அவன் வரட்டும், பொறுமையா வெயிட் பண்ணுறேன். நான் ஒன்றும் அவசரம் இல்லை. நடி ராதிகா, எதுக்கு 2 பேரும் வெளியில் உட்காந்து நிற்கீங்க? அம்மா, எங்கள் வீட்டுக்கு வரேன் சொன்னார்ல, அதனால உட்காந்து இருக்காங்க. அம்மா, நீ 2 மாப்பிள்ளைங்க இன்னும் வரலையா? வந்து இருக்காங்கம்மா. என்னத்துக்கு சாப்பிட்டு என்னத்துக்கு படுக்குது? எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் சாப்பிட்டு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். மணி ஆகிப்போச்சு இல்லையா? மாமாக்கு ஒரு 8 மணிக்கெலாம் பசி எடுத்துரும். மாமா சாப்பிட்டு இருப்பாரு, கூட எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டு இருப்பாரு. ஏன்னா நீ ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது. எங்கள் வீட்டில் சாப்பாடுலாம் இருக்குது, மீன் குழம்புலாம் இருக்குது, வீட்டில் வந்து சாப்பிடுங்க, ஹோட்டலில் சாப்பிடாதீங்கன்னு. ஏம்மா, ஃபோன் பண்ணி நான் எப்பயே சொல்லிட்டேம்மா. சாயங்காலம் 6 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஹோட்டலில் சாப்பிடாதீங்க, நேராக வீட்டுக்கு வாங்க, வீட்டில் சாப்பாடுலாம் உங்களுக்காக செஞ்சு வச்சிருக்கிறோம், வீட்டில் சாப்பிடுங்க, மீன் குழம்பு இருக்குது, கறி குழம்பு இருக்குது, மீன் வறுவல் இருக்குது, ஹோட்டலில் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணி 9 ஆகிப்போச்சு. இவ்வளோ நேரமாக பசி பொறுப்பாரு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க 2 பேரும். ஹோட்டல் அப்படின்னா கிடச்சிடும் அவங்களுக்கு. ஒன்று பிரியாணி கிடைக்கும், இல்லை சிக்கன் ரைஸ் தருவாங்க. ஏன்னா இப்போத்தி நைட்டுக்கு வந்து பரோட்டா. இந்த பரோட்டாலாம் சாப்பிட்டாச்சு நம்ம உடம்புக்குலாம் நல்லதா? என் வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்குலாம் கஷ்டமாக இருக்குதா? விடுமா, எங்கே சாப்பிட்டு போட்டோம். ஒரு நாள் தானே, நேரமாக வீட்டில் தான் சாப்பிட்டாரு அவரு. இந்த ஒரு நாள் இந்த பழக்கம் தாண்டி அப்படியே கண்டினியூ ஆகுது. சரியா சொன்னே. ஒரு நாள் ருசி கண்டுட்டாங்கன்னா அப்போ தினமும் ஹோட்டல் ருசியே நல்லா இருக்கு, அங்கேயே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வீட்டில் வந்து சாப்பிட்டு அடிச்சிக்கிறேன். இந்த வரேன்னு வேடி காமிச்சிருக்கானுங்க. சில சார், நீ சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். நீ சரி போய் படுக்குதுன்னா எதுக்கு வெளியில் உட்காந்துருக்க? கொசு கடியில. ஐயோ, கொசுவா? ஒரு பொட்டு கொசு இல்லை. காற்று ஜில்லுன்னு வருது. நிலா வெளிச்சத்துக்கும் ஜில்லுன்னு காற்றுக்கும் நல்லா சுகமாக இருக்குது. அதான் உட்காந்துருக்க வெளியே. ஆமாம், தூர கிரல் போட்டால் தான் கொசு வரும். நல்லா பட்டாட்டம் இருக்குதுல்ல. நான் கூட கொஞ்ச நேரம் அப்படி தான் உட்காந்துருப்பேன். ஒரு 10 மணிக்கு மேலே உள்ள ஓடிடுவேன். அதுக்கப்புறம் பயமா உங்களுக்கு? நைட் ஆயிடுச்சு, இருட்டாச்சுன்னா கொஞ்சம் பயம் எனக்கு. நல்லா சிலு காற்று வருது. ஃபேன் காற்று, ஏசி காற்றுலாம் தோற்று போயிடும் இருக்கு. இந்த இயற்கை காற்று சுவாசிக்கிறதுக்கு நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஆரம்பிச்சிட்டாங்கம்மா 2 பேரும். நீ உட்கார, நீ பக்கத்தில். இன்னும் காலை வலிக்கும், தள்ளிக்கோ. வா. ஏம்மா, எதம்மா இருக்கு உட்காரத்துக்கு. என்னையா பசங்களாம் தூங்கிச்சிங்களா? அதுங்க எங்கம்மா தூங்கிச்சிங்க? ஒரே ஆட்டமும் பாட்டமும் சிரிப்புமா தான் இருக்குதுங்க. அதுங்க இப்போ தூங்காத பழகுது. ஏதோ ராஜா ராணிலாம் எழுதி போட்டு திருடம் போலீஸ் விளையாடின்னு இருக்குங்க. விளையாட்டம் இந்த வயசில் தானே அதெல்லாம் அனுபவிக்க முடியும். பெரிய பசங்களாம் ஆகி போச்சிங்கன்னா படிச்சு முடிச்சோன்னா வேலைக்கு கல்யாணம் அப்படி இப்படின்னு பிரிஞ்சு போயிடுங்க. இப்போ ஒன்றா இருக்கட்டும். அதனால தான் ஒன்றும் கேட்கல நான். சரி விளையாடுங்க அப்படி சொல்லிட்டு விட்டேன். என்ன மாநாடு நடக்குதாங்க? வா உனதான் ஆளை காணமேன்னு பார்த்தேன். வந்துக்கேன் பசங்க கூட சேர்ந்து தான் ஆடி இருந்தேன் ராஜாராணி. எப்படி எங்கே ஞாபகம் வந்துச்சு உனக்கு? இப்போ இல்லையா பசங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடு தப்பா? இப்போ இந்த ரொம்ப சின்ன குழந்தைங்க கூட போய் விளையாடி இருக்காங்க. பாருமா எப்படி பேசுறாவ. யார் 2 பேரும் போய் விளையாட வேண்டியதானே? யார் வேணாங்க உங்களை? நான் சின்ன குழந்தையா? ஆமாம், கேட்கணும். இருந்தேன் அண்ணாவும் அண்ணியும் எங்கே போனாங்க? சாயங்காலம் 6 மணிக்கு மேலே போனாங்க. மணி 9 ஆயிடுச்சு, இன்னும் ஆளே காணோம். எங்கே தாம்மா போனாங்க? ஏதோ கடைக்கு போயிருக்கிறாங்கடி, வந்துருவாங்க. கடைக்கா? இன்னத்துக்கா? எல்லா கடையும் முடிக்க போயிட்டு இருப்பாங்க. அப்படியே தான் வாங்கிறதுக்கு போனாங்களா? ஏதாவது காய்கறி மளிகை சாமான் வாங்கிறதுக்கு போயிருப்பாங்க. கடையில் சமைக்கணும்ல, ஏதாவது இல்லாமல் போயிருக்கோம், வாங்கிறதுக்கு போயிருப்பாங்க. ஏன் அதாவது அருண் கிட்ட சொன்னால் அருண் போய் 2 வீலர்லேயே போய் வேணா இருப்பான். இவங்க 2 பேரும் போய் கடையில் கேட்டால் தான் தருவாங்களாமா? வேறு ஏதோ விஷயமா போயிருக்குதுங்க. திருட்டு கொட்டுங்களாச்சு 2மே. என் அண்ணன் முதல் லேஸ் போடாமல் கிடையாது. ஆமாம், அண்ணன் குறை சொல்லலாம் எனக்கு தூக்கமே வராது. ஏன்னா நம்ம விருந்தாளி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்குமே, இங்கே போகிறோம் அங்கே போகிறோம், இத்தனை மணி ஆகும், இந்த விஷயமா போகிறோம் அப்படி சொல்லிட்டு தானே போகிறோம் நம்மக்கிட்ட. அவங்க பாட்டு போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க. அப்படின்னா நினைக்கிறது நானே நமக்கு தெரியாமல் ஏதோ வாங்கிறதுக்கு போயிருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு தானே யோசிக்க தோணுது. இல்லையா? அவங்களுக்கு 1008 வேலை இருக்கும். என்ன பார்க்கறதுக்கு போயிருப்பாங்க, என்ன வாங்கிறதுக்கு போயிருப்பாங்க, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனோம்னா இதெல்லாம் சரியாக தோணல எனக்கு. ஆமாம், உனக்கு எதுதான் சரியாக தோணு இருக்கு? ராதிகா கொம்மனிரு. அத்தை, உங்களுக்கு எதுவும் தெரியாது அத்தை. உங்களை மாதிரி எல்லாரும் வெள்ளந்தியாக இருப்பாங்கன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாம் விஷ பூச்சிங்க. இப்போ யார் நீ விஷ பூச்சின்னு சொல்கிற? ஆமாம், உங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்க எதுக்கு போயிருக்காங்க, என்ன ஏதுன்னு. கேட்டால் கடைக்கு போயிருக்காங்க, மளிகை சாமான் வாங்க போயிருக்காங்க, காய்கறி வாங்க போயிருக்காங்க. நீங்கள் தான் மழுப்புறீங்க. இல்லையா? நான் உன்ன மாதிரி தான் இந்த வீட்டில் இருக்கிறேன். அந்த போயிட்டு வர சொல்லிட்டு போனாங்க என்கிட்டயா. என்கிட்ட மட்டும் இங்கே போயிட்டு வராங்க, போயிட்டு வர சொல்லிட்டு போனாங்க. நானும் எதுவும் கேட்க மாட்டேன். சரி, ஏதோ வேலையை போகிறாங்க, போயிட்டு வர சொல்லிட்டு கம்முன்னு இருப்பேன். எல்லாத்தையும் நோண்டி கேட்டு வச்சுக்க, நம்மளுக்கு மதிப்பு மரியாதை இல்லாமல் போயிடும். போயிட்டு வர சொல்கிறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம் போயிட்டு வாங்கன்னு சொல்லணும். என்ன மதிப்போ என்ன மரியாதையோ தெரியல. ஏன் நான் வீட்டில் இருந்து உங்கள் பையன் கூட போகும்போது சொல்லிட்டு தானே போவேன். இங்கே போகிறேன், ரேஷன் கடைக்கு போகிறேன், பேங்க்குக்கு போகிறேன், காய்கறி வாங்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு தானே போவேன். சொல்லாம குழம்பு எனக்காவது போயிருக்கேன், அதை போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு. சொல்லிட்டு தான் போவேன் நீ. கேட்டுக்குமா, கேட்டுக்கோ. உன் பிள்ளைங்க உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன் பற்றியா? அவ்வளோதான் உன் மேலே வச்சுருக்க மதிப்பு மரியாதைலாம். குடும்பத்தை 2 ஆக்காம இங்கேருந்து போக மாட்டா போல இருக்குதே. என்னது அது பாயில தூக்கிட்டு வந்திருக்கீங்க? உள்ளே படுக்க வேண்டியதானே? ஐயோ, உள்ள காக்கையே வர மாட்டேங்குது, தள்ளுங்க. பாயில எடுத்து வந்து மண்ணில் போட்டு அமக்கலாம் பண்ணி நிற்காதீங்கடா. சுத்தமாக சாயத்தில் சரி பேக்கி வச்சிருக்கேன். மண்ணெல்லாம் ஒன்றும் இல்லை. எத்தனை பாய் பாய் போடுங்க. பாட்டியே சொல்லிட்டாங்க, தள்ளுங்க. சஞ்சு, இன்னொரு பாய் எடுத்துமா. ஏண்டா ஒரு பாய் போதும், எதுக்கு என்ன பாய் எடுத்து அமக்கலாம் பண்ணி நிற்கன்னு தெரியல. நீங்க அம்மன் இருக்குமா? இந்தோட அண்ணா அப்படி
அவளை வந்தேன்னு வச்சுக்க உனக்கு எறும்பு மாடு. சாரிண்ணே தெரியாம போட்டுட்டேன். நீ தெரிஞ்சே தள்ளி போட்டிருப்ப. சண்டை போடாதீங்க, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. பாட்டி காப்பாத்துங்க பாட்டி. என்ன ஏய் நில்லு பாட்டி. விடுப்பா சண்டை போடாதீங்க. அவ பாட்டி வந்து எம்எல்ஏ எப்படி போட்டா பாத்தீங்களா பாட்டி நீங்க? சரி விடு, தங்கச்சி தானே, சண்டை போடாத விடு. பௌ இப்போ என்ன பண்ணுவ? பௌ பாட்டி பாத்தீங்களா வெறுப்பேத்துறா இல்ல? சஞ்சு அமைதியாரே. மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்க்க சுகம்தான். என்ன இங்க நாங்க பேசிட்டு தானே இருக்கோம், நடுவில் வந்து படுத்துருக்க. ஏன் உள்ளே படுக்க வேண்டியதானே? பேசுங்கம்மா அப்படியே. அண்ணா நான் கூட வரேண்ணா. பாயில காலை வச்சா காலை உடச்சு விடுவேன். டேய் அண்ணா, அன்னைக்கு எவ்வளவு மரியாதை பத்தியா? அங்கே பாட்டி கூட உட்கார கட்டில மேல கீழே வந்த அவ்வளவுதான் உனக்கு. பாய் போட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்போ வந்தாங்க? ஏன் வர மாட்டாங்கன்னு சொன்னீங்க வெளியில? எதுக்கு வந்தீங்க? அவளுக்கு பாய் எடுத்துன்னு போறதுக்கு சோம்பேறித்தனம், அதெல்லாம் வர மாட்டேன்னு சொன்னா. நீ எடுத்துட்டு வந்ததுன்னா நாங்க ஓடி வந்துட்டோம் ரெண்டு பேரும். அண்ணா நல்ல ஆளுங்க தான் ரெண்டு பேரும். கண்ண பண்ணி தூங்குடா. எங்க நம்ம தூங்குறது? இங்க பாத்தியா மீட்டிங் போட்டுருக்காங்க. இந்த பக்கம் ரெண்டு பாட்டி, இந்த பக்கம் ரெண்டு பாட்டி. ஆமா கண்ணே, எங்களை பார்த்தா பாட்டி மாதிரி தெரியும் உனக்கு. இப்போ பாட்டி இல்ல பியூட்டிங்க. இதுல எங்க நம்ம தூங்குறது? கதை கேட்கலாம். அச்சோ, சொன்னதே சொல்லின்னு இருப்பாங்களா எல்லாரும்? அதுக்கும் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். பனி பெய்ய போதே, தொண்டை வலி வரப்போதே, ஒழுங்கா உள்ள போய் படுங்க. சித்தி கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் உள்ள போயிடுவோம். அப்பா என்ன வரலையா? வந்துனே இருக்காரண்டா. இதான் 7 மணில இருந்து சொல்லினுக்கிறாரு, இன்னும் வரல. பெரியமா பெரியப்பா வரலன்னா? ரெண்டு பேரும் ஒன்னா தான் வந்துருக்காங்களாண்டா. கொஞ்சம் பெரியப்பா கடையில் வேலை இருக்குதா, அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொன்னாங்க. பொறுமையா ரெண்டு பேரும் காலையிலே அவசரம், ஒன்றும் அவசரம் இல்லைன்னு சொல்லுங்க. இங்க நானும் அதான் சொன்னேன். நைட் எங்கள் வீட்டிலே படுத்து தூங்கிட்டு காலையில இருந்து வாங்கினேன். வந்துருக்காங்களாம். நடுராத்திரில இருக்கு. டேய் எங்க அப்பா வந்தாலும் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வருவாடா. வட்டம் கும்பிடுது. அப்படியா ஸ்நாக்ஸ் வாங்க சொல்லியிருக்கேன்? ஆமா நிறைய ஸ்நாக்ஸ் வாங்க சொல்லியிருக்கோம், வாங்கி வருவாரு. நான் கூட எங்க அப்பா சொல்லி அமைச்சிருக்கேன் வாங்கி வருவாரு. அதுக்கு தான் வெயிட் பண்ணி அப்பா வருவாருன்னு நைஸா. டேய் அண்ணா நானும் வரேன்டா. பால் மேல கால் வச்சுன்னு வச்சுக்கேன் ஒத்த வாங்குவாங்க நீல. அக்கா நான் வந்து எங்க அப்பா கிட்ட போலி சமோசா, அதுக்கப்புறமா கேக்கு, க்ரீம் கேக் இருக்கு பத்தியா அது, அதுக்கப்புறம் ஜாங்கிரி, அதுக்கப்புறமா குலோப் ஜாமுன், அப்புறம் மெது பக்கோடா, குட்டி குட்டியா பக்கோடா இருக்கும் பத்தியா, அதெல்லாம் வேணாம் சொல்லியிருக்கேன். அப்புறம் காலிஃப்ளவர் பக்கோடா கூட சொல்லியிருக்கேன். அதுக்கு தான் நைஸாக வெயிட் பண்ணியிருக்கேன். வந்துருக்காரா? ஓ நீ இதெல்லாம் சொல்லியிருக்கேன். நான் வந்து மிக்சர் சொல்லியிருக்கேன், கார சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறமா குலோப் ஜாம் நான் சொல்லியிருக்கேன். மணி இப்போயும் 9 ஆயிடுச்சு. எல்லா கடையும் மூடிட்டு இருப்பாங்க. நீங்கள் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்கீங்களா? வாங்கிட மாட்டாங்க, ஒரே கையாட்டி தான் வரப்போறாங்க பாரு. ஏக்கா நீ வேற வாய் வச்சு சொன்னாரு. இப்போ உண்மையை சொன்னேன் நானே. நீ உண்மையை சொல்றதுல ஒன்றும் சொல்ல தேவையில்ல, மூடி தூங்கு. வாயை வச்சுட்டா. வாங்கி வருவாங்களா வாங்க மாட்டாங்கன்னு தெரியல. வாங்கிட்டு வராம மட்டும் அதுக்கப்புறம் இருக்குது உனக்கு கச்சேரி. நம்ம அப்பாவை பற்றி தெரியாதா? நடுராத்திரியில் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட மாட்டாரு. திருவாய் கொஞ்ச நேரம் மூடு. அண்ணா நானும் வரேண்ணே. செம்மா இவர் தொல்லை தாங்க முடியலங்க, நிம்மதியாக இருக்க முடியுதா? வந்து தொலை. ஐயா நான் நடுவில் தான் படுப்பேன். அந்தால போ. செம்மா அக்கா நான் கூட அப்பா கிட்ட ஐஸ்கிரீம் வாங்க சொல்லியிருக்கேன். ஐஸ்கிரீம் வேறையா? வெயிட் பண்ணுங்க வாங்கி தருவாங்க. எருமை மாடு எப்படி 8 வச்சு காப்பேன். பாவம் பார்த்து தப்பா போச்சு. சும்மா இந்த குடுமையை நைட்டா கட் பண்ணிடணும். இந்த குடுமி இருக்கிறதுனால தான் ஓவர் ஆட்டம் போடுறான். இது என்ன தலையில இருந்து நம்ம கொட்டுது? ஐ வாவ், பனி எவ்வளோ சூப்பராக பெய்யுது. வா நீ ஜோதி லாய்க்குமா ஓடியா? அவளுக்கு வேறு எக்ஸாம் நடக்குது. அவளை கூட வந்து உட்கார வச்சிங்கண்ணே, அவளுக்கு ஜாவட்டும். ஏற்கனவே தொண்டை கட்டி நிற்குது அவளுக்கு. முனே நீ போய் படிப்போ, உள்ள போ. பனியில் வந்து நிற்காத. அத்தை கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிடுறேன். இப்போ இங்கே இருக்க எல்லாரையும் உள்ளதான் துரத்த போறேன். பனி போய் ஆரம்பிச்சிச்சு. அத்தை ஏன் உள்ள போங்க. பசங்க ஏன் எல்லாரும் உள்ள போங்க. ஆமாம் ஏற்கனவே தொண்டை கறக்காக தான் இருக்குது. நான் போகிறேன் உள்ள. நீ வாங்க உள்ள போலாம். பசங்களாம் ஏந்துருங்க உள்ள போலாம். இப்போதான் கொஞ்ச நேரம் படுக்க ஆரம்பிச்சேன், அதுக்குள்ளே இந்த பனி வரலன்னு யார் அடிச்சது? போங்க லேடிஸ் எல்லாரும் உள்ள போங்க. ஏன் ராஜா நீங்கள் வர மாட்டீங்களா உள்ள? பனி ஒன்றும் செய்யாதம்மா ஜென்ஸ் எல்லாம். கும்பு எடுத்துன்னு வச்சுக்க பட்டப்பட்டியாக வீங்கிடா. மரியாதை எழுந்துரு. பாயில் எடுத்துன்னு உள்ள போய் போடு. கொஞ்ச நேரம் இருந்துட்டு வர எல்லாரும் ஏந்து போங்கம்மா உள்ள. அப்புறம் சளி பிடிச்சிச்சு, ஜுரம் வந்துடுச்சு, ஸ்கூல் போக மாட்டேன், லீவ் போடலாம் அப்படி தானே பிளான் பண்ணிருக்க. உன்னோட கணக்கெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாதுப்பா. ஏந்திர மரியாதையா. நம்மளும் சூட்சமத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களே. சரி எல்லாரும் உள்ள வாங்க. நான் படிக்கிறேன். எல்லாரும் உட்காந்து எனக்கு கேளுங்க, எனக்கு கம்பெனி கொடுங்க. உன் தொல்லை தாங்காம தாண்டி வெளியில் வந்து படுத்தோம். இங்கே வந்துட்டியா? போடி தான் 10th படிக்கிற படிப்போம். நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இருக்கோம். 10th +2 முடிச்சுட்டு இப்போ காலேஜுக்கே வந்துட்டோம். நிம்மதியாக விளையாட முடியுதா? எங்கன்னா நிம்மதியாக இந்த பணியில் விளையாட முடியுதா? நான் வந்து நின்று இருக்கேன் கூடயே. போ. நான் மட்டும் படிக்கிறேன், நீங்கள் மட்டும் ஜாலியாக விளையாடி இருந்தா எப்படி? நாங்கள் 10th படிக்கும் போதும் இப்படி தானே எங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க. போய் படிப்போம். முதல்ல படிப்பு தான் முக்கியம். ஒரு நாளா 2 நாளா இந்த 4 மணிக்கெலாம் எழுப்பி உட்கார வச்சு எங்கள் அம்மா படி இந்த 10th +2 எப்படி டென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம். இந்த அம்மா மட்டும் ஜாலியாக வந்து விளையாடுறதுக்கு வந்து நின்று இருப்பாங்களாம். ஏடி மகா இவ்வளோது பரவாயில்ல, கொஞ்ச நேரமாவது விளையாடுறா. நம்மளை 5 நிமிஷமாவது நம்ம அம்மா விளையாட விட்டாங்கடி. எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும், நம்ம ஊர் ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட
கோயில் திருவிழா இருந்தால் கூட போகக்கூடாது, எங்கேயுமே போகக்கூடாது. வீட்லேயே உட்காந்து படி 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 நம்மளை எப்படி தொல்லை பண்ணாங்க. பார்த்தா நான் படிக்கும்போது +1 வேறு பப்ளிக்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. +1 நான் கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்கேன் தெரியுமா. ஆமாம் ஆமாம், படிக்கிறது நல்லா நீ ஏமாத்தின்னு தான் இருந்தேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? சீப்ப நான் படிச்சு தெரியுமா. எந்திரிச்சு எல்லாரையும் உள்ளே போக சொன்னேன். எழுந்திருங்க மரியாதையா. போயிட்டோம்.